ஒரு ஆஃப் ரோடிங் கார்ல அவ்வளவு ஒரு லக்ஸுரிஸாவும் இருக்காது. அதே மாதிரி 5 பேர் உட்கார மாதிரி ஒரு 5 சீட்டர் கெபாசிட்டியும் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ மஹேந்திரா நல்ல லக்ஸூரியஸான ஃபேமிலி ஆஃப் ரோடிங் காரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் தார் ராக்ஸ். இந்த சிம்பிள 80s 90s பீப்பிள் கிட்ட கேட்டீங்கன்னா இது வந்து பாபா சிம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா ஆனா இதே சிம்பிள இப்போ கார் லவர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா தார் ராக்ஸ்க்கான சிம்பிள் தான் சொல்லுவாங்க. நீங்க பார்த்து கொண்டிருப்பது டாப் 20 தமிழ். நான் உங்கள் தருண். இந்த ரிவ்யூல இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த கார்ல என்ன மாதிரி இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க, என்ன அளவுக்கான ஃபீச்சர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, சேஃப்டி ரேட்டிங்ல இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த தார் ராக்ஸ் இந்த காரோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த தார் ராக்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு இந்த ரிவ்யூல கொஞ்சம் டீடைலா சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கார் அண்ட் பைக்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோல பண்ணலாம். இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட லுக்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த காரோட லுக் பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லா பெருசா, நல்லா போல்டா, நல்லா கம்பீரமா இருக்குன்னே சொல்லலாம்ங்க. 3 டோர் தாரே நல்லா கம்பீரமா இருக்கும். ஆனா 3 டோர் தாரோட இந்த தார் ராக்ஸ் கொஞ்சம் பெருசாவும் கம்பீரமாவும் இருக்குதுன்னே சொல்லலாம். இப்போ இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 விதமான வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா MX1, MX3, MX5, AX3L, MX5, AX5L, AX7L என 7 விதமான வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இப்போ இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட கலர்ஸ் பார்க்கலாங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் 7 விதமான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர், கிரே கலர், ஃபாரஸ்ட் கலர், ரெட் கலர், ஜீனா கலர் என 7 விதமான கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த தார் ராக்ஸ் இந்த காரோட இன்ஜின் மற்றும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1997 சிசி உள்ள பெட்ரோல் இன்ஜினும் மற்றும் 2184 சிசில டீசல் இன்ஜினும் கொடுத்திருக்காங்க. இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட இன்ஜின் மற்றும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ரிஃபைன்ட் பவர்ஃபுல்லான இன்ஜினை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பவர் அண்ட் டார்க்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் 174 பிஹெச்பி பவரும் 380 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 12 கிலோமீட்டர் per லிட்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம், கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிசி ஏற ஏற இன்ஜினோட சிசி ஏற ஏற மைலேஜும் குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. பெட்ரோல் இன்ஜினோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 12ன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இது தர்றதே கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட டீசல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. பவர் அண்ட் டார்க்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் 150 பிஹெச்பி பவரும் 330 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜினோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் per லிட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது டீசல் இன்ஜின் ரொம்ப அக்ரெசிவா நல்ல ஒரு பவர்ஃபுல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் 19 இன்ச்சில் அலாய் வீல் தாங்க கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் சரி ரியர்லயும் சரி டிஸ்க் பிரேக் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வெயிட் பொறுத்த வரைக்கும் 1750 கிலோகிராமாவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், வென்டிலேட்டட் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ரியர் சீட் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், கீலெஸ் என்ட்ரி, இன்ஜின் ஸ்டாப் பட்டனும் கொடுத்துருக்காங்க மற்றும் 10.25 இன்ச்சில் கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமான இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. பேனோரமிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ABS, EBD, சென்ட்ரல் லாக்கிங், 6 ஏர்பேக், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பாரத் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்குதுன்னு சொல்லலாம். ஏடாஸ் ஃபீச்சரும் இந்த காரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இப்போ இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட என்டர்டைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன், 6 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர் மற்றும் ஒரு சப்வூஃபரும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட பிரைஸ் செக்மெண்ட் பார்க்கலாங்க. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,99,000 ரூபாய் முதல் 22,49,000 ரூபாய் வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸோரம் பிரைஸ்னு சொல்லலாம்ங்க. இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாங்க. அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காரோட லுக்னு சொல்லலாம். பார்க்கவே ரொம்ப கம்பீரமான லுக்கே இருக்குன்னு சொல்லலாம். மாசா ரொம்ப கம்பீரமாவே லுக் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காரோட இன்ஜின் நல்ல ஒரு ரிஃபைன்டான பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம்ங்க. மூணாவது அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த கார் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆஃப் ரோடிங் காரும் இருக்குன்னு சொல்லலாம். ஃபேமிலி கூட ஒரு ஆஃப் ரோடிங் கார்னா அது மஹேந்திரா தார் ராக்ஸ்னே சொல்லலாம்ங்க. இப்போ இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த காரோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காரோட மைலேஜ்னு சொல்லலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 12-15 இந்த அளவுக்கு தாங்க தரும். ஏன்னா அப்படி போகுது அப்படி போகுதா அப்புறம் சூப்பர் அப்படி மைலேஜ் வரும். எப்படி சார்? கடைசியாக இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ் இந்த கார் வாங்கலாமா வேண்டாமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்லலாம்ங்க. ஏன்னா சேஃப்டி ரேட்டிங்ல உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கும் இந்த கார்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பார்க்கவும் ரொம்ப கம்பீரமாவும் லுக்கும் இருக்கு. நல்ல ரிஃபைன்ட் அண்ட் பவர்ஃபுல்லான இன்ஜினும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. ஃபேமிலி ஆஃப் ரோடிங் கார் தான் இந்த மஹேந்திரா தார் ராக்ஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய கார் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கார் அண்ட் பைக்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நான் அடிக்கடிக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது நான் தருண். டாடா, பை பாய்.